என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஹவுஸ் போனா நம்மளே தான் சரியா எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏதாவது ரிப்பேர்னா நம்மளே தான் கால் பண்ணி ஒரு பர்சனை கூப்பிட்டு பாத்துக்கணும். இது அபார்ட்மெண்ட்லாம் போறப்ப நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. திங்க் அபவுட் ஒன் திங், எஸ் நான் அதை அக்ரி பண்றேன், அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் நீங்க மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 3000 மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா? நீங்க அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி 1000 2000 நீங்க ஒரு இதுல போட்டு வச்சுக்கிட்டே இருங்க, ஒரு சேவிங்ஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் நினைச்சு அது கொடுங்களேன். உங்களுக்கு எல்லா மாசமும் எந்த மெயின்டெனன்ஸ் செலவும் வரப்போறது இல்ல. சோ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதோ ஒரு செலவு வரும்போது நீங்க மாசம் மாசம் போற 2000 ரூபாய் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு 50000 ரூபாய் 60000 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். அப்ப நீங்க எந்த விட பிரச்சனையும் இல்லாம கால் பண்ணி ஒரு பிளம்பர் நம்பர் ஒரு எலக்ட்ரிஷியன் நம்பர் அங்க பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நீங்க ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க. சோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்பா எனக்கு என்னமா பிரச்சனை அது பண்ணி கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம அந்த நம்ம போட்டோ வச்சிருக்க இருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையும் பண்ணிக்கலாம். சேம் டைம் நம்மளோட காசு பேலன்ஸ் இருக்கும். அதோட